தயவு செய்து தேவனுக்கு விரோதமா எந்த ஒரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இன்னைக்கு உங்களுக்கு கிடையவே கிடையாது என்று தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். எதை நீ அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. தேவனுக்கு விரோதமா எதை நீ செஞ்சிருந்தாலும், எதை நீ செய்ய ஆவலா இருந்தாலும், உன் போராட்டங்களை வைத்து, உன் சூழ்நிலைகளை வைத்து, உன்னுடைய பலவிதமான வேதனைகளை வைத்து, வேண்டாம் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்கு தேவனும் வேணும் உலகமும் வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, தேவனுக்கு உங்களை பார்த்து பர்சனலா பேசுங்க. தயவு செய்து ஸ்டாப் இட், ஃபுல் ஸ்டாப். தேவன் தெளிவாய் பேசுகிறான். தாவீது போய் ஒரு குகைக்குள்ள அமருகிறான். தாவீது குகைக்குள்ள அமர்ந்த உடனே தாவீதுடைய அப்பாக்கு, தாவீதுடைய அண்ணன்களுக்கெல்லாம் தகவல் தெரிய வருகிறது. தாவீதத்துல வந்து சேருகிறார்கள். தாவீதத்துல வந்து சேர்ந்தவங்க எல்லாம் யாரு தெரியுமா? ஒதுக்கப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, அநேகரால் வெறுக்கப்பட்டவங்க. எல்லாரையும் தாவீது என்ன பண்றானா, அந்த குகைக்குள்ள சேர்த்து வைத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்றானா, ட்ரெயின் பண்றான். அந்த ட்ரெயின் பண்ணும்போது அவங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை எக்காலத்திலும் நான் சோத்தரித்தேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருந்தது, இனிமேலும் இருக்கும். 8வது வசனத்துல சூப்பரா சொல்லுவான். என்ன சொல்லுவானா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் உதறி தள்ளப்பட்டவனா, என் சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் நின்றதுதான். அநேகரால் வெறுக்கப்பட்டவன் தான், அநேகரால் உதறி தள்ளப்பட்டவன் தான். நான் படிப்பு இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் என்னால் சொல்ல முடியும், எக்காலத்திலும் நான் அவரை சோத்தரிப்பேன் என்ற ஒரு வார்த்தை என்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர வைத்து என்னை அழகு பார்க்கும்.